வேற உங்ககிட்ட என்ன? நீ போய் உன் வீட்டில் போனோன்னு உங்க அம்மாட்ட கேளு, உனக்கு என்னமா வேணும்னு கேளு. எனக்கு என்னப்பா வேணும்? நீ ஒழுக்கமா வளர்ந்து நல்லா படிச்சு பெரிய ஆளானா அது ஒண்ணு போதுண்டான்னு ஒற்றை வரையிலே முடித்துக் கொள்வான். உலகம் முழுவதும் நான் செல்லுபவன். உங்களுக்கு தெரியுமா, தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலும் இல்லை என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளும். யோசித்து பாருங்க, உங்க அம்மா அப்பா அவங்க சம்பாதிச்சதுல ஒரு 10% அவங்களுக்காக செலவு பண்ணிருக்காங்களான்னு. தனக்காக என்ற ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதில்லை. சுவிட்சர்லாந்துல போய் இறங்கின ஜூரிச் ரயில்வே ஸ்டேஷன்ல பேசுறதுக்காக நானும் என்னுடைய மனைவி என்ன பார்த்தோன்னு ஆர் யூ an Asian அப்படின்னு கேட்டான். ஒரு நிமிஷம் யோசித்து, எஸ் ஐ எம் an Indian. யூ ஃபெலோஸ் யூ ஆர் லிவிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஒரு நிமிஷம் அப்படின்னு நான் நின்ன, என் மனைவி என் கையை பிடிச்ச அமைக்க அவன் கரெக்டா தான் சொல்றான், வாங்க போலாம். அப்போ உங்களுக்காக தானே வாழ்கின்றார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தானே. வேறு யார் அதை புரிந்து கொள்ள முடியும்? அதோடு மட்டுமா, கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி உன்னை வளர்ப்போல் அல்லவா உன்னுடைய தாய். பாரதி என்ன சொன்னான் தாயை பற்றி? உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ, உணர்ச்சி கட்டீரணும். உன்னை உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாய் தாண்டா கடவுள், உனக்கு வேற யாரா கடவுள் அப்படின்னு கேட்டான். ஏன்? முற்றும் துறந்த முனிவர்களையும் மிகப்பெரிய கொடுமையான கொடுங்கோலர்களையும் கூட தாய்ப்பாசம் விட்டு வைக்கவில்லை. ஆனால் உங்களை அந்த தாய்ப்பாசம் விட்டு விடுகிறதே, கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறீங்களா அனாதை இல்லத்துல? இளைய தலைமுறை தானே அதை செய்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள். ஏன்? 30 வருஷம் உன்னை வந்து பாலூட்டி சீராட்டி விரல் பிடித்து நடைபழக்கி பூச்சூடி தலைவாரி உயிரே உன் மேல வச்சு வளர்க்கிற தாய ஒரு 10 வருஷம் வயசான காலத்துல பார்க்காம கொண்டு போய் விடுறீங்களே. இந்த அரங்கத்திலே இருந்திருப்பவர்கள் யாரும் கனவில் கூட அதை நினைக்க கூடாது என்பதற்காகத்தான் இதை சொல்லுகின்றேன். கொடுங்கோலன் என்று சொன்னனே, கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் 2ஆம் உலகப் போருக்கு பின் தான் நிச்சயமாக தற்கொலை செய்து கொண்டு இறக்க வேண்டும் என்று முடிவு செய்த போது, நண்பர்களே, தன் தாயினுடைய புகைப்படத்தை கையிலே எடுத்து மார்பிலே வைத்து தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு நாற்காலியிலே சரிந்து கிடந்தான் என்கிறது வரலாறு. முற்றும் துறந்த துறவி பட்டினத்தார். ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஒரு தாய் என்ன பாடுபடுறா? எல்லாவற்றையும் துறந்த துறவிகளாலும் தாய்ப்பாசத்தை விட முடியவில்லை. ஆனால் நமக்கு போய் விடுகிறதே. போகக்கூடாது என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். பொருள் உங்களுக்கு புரியும். சோழ பேரரசனுக்கே பணம் கொடுக்கின்ற அளவிற்கு கோடீஸ்வரர் பட்டினத்தார். தெரியுமா உங்களுக்கு? சினிமாக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்கின்ற நீங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கு ஒரு தாய் என்ன பாடுபடுகிறாள் என்று துறவியால் கூட பிள்ளையை விட்டு போக முடியவில்லை. தாய் பாசத்தை காதறிந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்ற ஒற்றை வழி தந்த ஞானத்தால் பட்டினத்தார் கோடி கோடியாக சேர்த்த சொத்துக்களை தூக்கி எறிந்துவிட்டு கோவணத்தோடு துறவு கோலம் பூணுகின்றார். மனைவி வந்து மறிக்கின்றாள், கவலைப்படவில்லை. மக்கள் மறிக்கின்றனர், கவலைப்படவில்லை. பெற்ற தாய் வந்து மறிக்கின்றாள். அப்படியே நின்ற பட்டினத்தார், தாயே, இந்த உயிர் நீ கொடுத்தது, உன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக நான் எதையும் செய்ய மாட்டேன். நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரிகிறது. ஒற்றை பிள்ளை நமக்கு கொல்லி வைக்க வேண்டுமே என்று நீ நினைக்கின்றாய். நீ இறக்கும் வரை இந்த பூம்புகார் நகரத்தை விட்டு நான் வெளியேற மாட்டேன். சொன்னவர் சொன்னபடி செய்தார். சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து வாழ்ந்தார். தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்ட பட்டினத்தார் பதறி அடித்த சுடுகாட்டிற்கு ஓடி வந்தார். தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து எரித்து ஞான நெருப்பால் உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேனினி முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரியை சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். வட்டிலிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். நொந்து சுமந்து பெற்று நோகாமல் ஏந்தி முளை தந்து வளர்த்தெடுத்து தாளாமே அந்தி பகலாய் கையிலே கொண்டென்னை காப்பாற்றும் தாய்க்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல்
ருசியுள்ள மானே, தேனே, தெய்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ? தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. உங்களுக்கு தெரிகிறதா? எத்துணை தாய்மார்கள் நீங்கள் செய்கின்ற தவறான செயல்களினால் உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர். மறந்து விடாதீர்கள். சித்திரச் சோலைகளாக இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே, உங்களை வளர்த்து இப்படி வளர்த்தெடுப்பதற்கு உன்னுடைய தாய் எத்துணை முறை ரத்தம் சிந்தினால் என்று எத்துணை பேர் சிந்திக்கின்றீர்கள்? யார பத்தியோ 24 மணி நேரம் சிந்திக்கிறிய, பெற்ற தாயை பற்றி சிந்தித்திருக்கின்றீர்களா? நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வேர்வையின் துளிகள். அவர்கள் சேற்றிலே கை வைத்ததனால் தான் நீங்கள் சோற்றிலேயே கை வைக்கின்றீர்கள். உனக்காக 2 பேர் உண்மையா இருக்காங்க இந்த உலகத்தில்னா உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் மட்டுமே என்பதை மனதிலே பதிய வைத்துக்கொள். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. ஏன்? ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலையே கூடாரமாக்குகிறாள். நீங்கள் நனைந்திருப்பீர்கள் சிறு வயதிலே, மழை நீரால் அல்ல தாயினுடைய கண்ணீரால் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இத்துணை பேர் இங்கே வளர்ந்தவர்களாக, பிறந்து வளர்ந்த பெருமையுடையவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்றோமே. நான் இப்போது உங்களிடம் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேனே, என்ன காரணம்? வரப்பிலே புல்லறுத்து வயலிலே களை எடுத்து கையிலே வடிகின்ற ரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால், நானும் படித்த காரணத்தினால் இன்று உங்கள் முன் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். நிறைய பேர் கண்ணை தொடச்சுக்கிறீங்க, பாக்குறேன் நான். எது மகிழ்வானதோ அதுவே நெகிழ்வானது, எதுவோ அதுவே மகிழ்வானது. எத்துணை பெற்றோர்கள் எவ்வளவு எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றார்கள் நினைத்து பாருங்கள். பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல, பசுவின் உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பிலே சுரப்பதைப் போல, இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு அந்த தாயினுடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்றைய முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். வேற உங்ககிட்ட என்ன? நீ போய் உன் வீட்டில் போனோன்னு உங்க அம்மாட்ட கேளு, உனக்கு என்னமா வேணும்னு கேளு. எனக்கு என்னப்பா வேணும்? நீ ஒழுக்கமா வளர்ந்து நல்லா படிச்சு பெரிய ஆளானா அது ஒண்ணு போதுண்டான்னு ஒற்றை வரையிலே முடித்துக் கொள்வான். உலகம் முழுவதும் நான் செல்லுபவன். உங்களுக்கு தெரியுமா, தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலும் இல்லை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். யோசித்து பாருங்க, உங்க அம்மா அப்பா அவங்க சம்பாதிச்சதுல ஒரு 10% அவங்களுக்காக செலவு பண்ணிருக்காங்களான்னு. தனக்காக என்ற ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதில்லை. சுவிட்சர்லாந்துல போய் இறங்கினேன், ஜூரிச் ரயில்வே ஸ்டேஷன்ல பேசுறதுக்காக. நானும் என்னுடைய மனைவி என்ன பார்த்தோன்னு, ஆர் யூ an Asian அப்படின்னு கேட்டான். ஒரு நிமிஷம் யோசித்து, எஸ் ஐ எம் an Indian. யூ ஃபெலோஸ் யூ ஆர் லிவிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஒரு நிமிஷம் அப்படின்னு நான் நின்ன, என் மனைவி என் கையை பிடிச்சாமிக்க, அவன் கரெக்டா தான் சொல்றான், வாங்க போலாம். அப்போ உங்களுக்காக தானே வாழ்கின்றார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தானே. வேறு யார் அதை புரிந்து கொள்ள முடியும்? அதோடு மட்டுமா, கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி உன்னை வளர்ப்போல் அல்லவா உன்னுடைய தாய். பாரதி என்ன சொன்னான் தாயை பற்றி? உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ, உணர்ச்சி கட்டீரன். உன்னை உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாய் தாண்டா கடவுள், உனக்கு வேற யாரா கடவுள் அப்படின்னு கேட்டான். ஏன்? முற்றும் துறந்த முனிவர்களையும் மிகப்பெரிய கொடுமையான கொடுங்கோலர்களையும் கூட தாய்ப்பாசம் விட்டு வைக்கவில்லை. ஆனால் உங்களை அந்த தாய்ப்பாசம் விட்டு விடுகிறதே, கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறீங்களா அனாதை இல்லத்துல? இளைய தலைமுறை தானே அதை செய்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள். ஏன்? 30 வருஷம் உன்னை வந்து பாலூட்டி சீராட்டி விரல் பிடித்து நடைபழக்கி பூச்சூடி தலைவாரி உயிரே உன் மேல வச்சு வளர்க்கிற தாய ஒரு 10 வருஷம் வயசான காலத்துல பார்க்காம கொண்டு போய் விடுறீங்களே. இந்த அரங்கத்திலே இருந்திருப்பவர்கள் யாரும் கனவில் கூட அதை நினைக்க கூடாது என்பதற்காகத்தான் இதை சொல்லுகின்றேன். கொடுங்கோலன் என்று சொன்னேனே, கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் 2ஆம் உலகப் போருக்கு பின் தான் நிச்சயமாக தற்கொலை செய்து கொண்டு இறக்க வேண்டும் என்று முடிவு செய்த போது, நண்பர்களே, தன் தாயினுடைய புகைப்படத்தை கையிலே எடுத்து மார்பிலே வைத்து தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு நாற்காலியிலே சரிந்து கிடந்தான் என்கிறது வரலாறு.
முற்றும் துறந்த துறவி பட்டினத்தார். ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஒரு தாய் என்ன பாடுபடுறா? எல்லாவற்றையும் துறந்த துறவிகளாலும் தாய்ப்பாசத்தை விட முடியவில்லை. ஆனால் நமக்கு போய் விடுகிறதே. போகக்கூடாது என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். பொருள் உங்களுக்கு புரியும். சோழ பேரரசனுக்கே பணம் கொடுக்கின்ற அளவிற்கு கோடீஸ்வரர் பட்டினத்தார். தெரியுமா உங்களுக்கு? சினிமாக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்கின்ற நீங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கு ஒரு தாய் என்ன பாடுபடுகிறாள் என்று துறவியால் கூட பிள்ளையை விட்டு போக முடியவில்லை. தாய் பாசத்தை. காதறிந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்ற ஒற்றை வழி தந்த ஞானத்தால் பட்டினத்தார் கோடி கோடியாக சேர்த்த சொத்துக்களை தூக்கி எறிந்துவிட்டு கோவணத்தோடு துறவு கோலம் பூணுகின்றார். மனைவி வந்து மறிக்கின்றாள், கவலைப்படவில்லை. மக்கள் மறிக்கின்றனர், கவலைப்படவில்லை. பெற்ற தாய் வந்து மறிக்கின்றாள். அப்படியே நின்ற பட்டினத்தார், தாயே, இந்த உயிர் நீ கொடுத்தது, உன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக நான் எதையும் செய்ய மாட்டேன். நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரிகிறது. ஒற்றை பிள்ளை நமக்கு கொல்லி வைக்க வேண்டுமே என்று நீ நினைக்கின்றாய். நீ இறக்கும் வரை இந்த பூம்புகார் நகரத்தை விட்டு நான் வெளியேற மாட்டேன். சொன்னவர் சொன்னபடி செய்தார். சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து வாழ்ந்தார். தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்ட பட்டினத்தார் பதறி அடித்த சுடுகாட்டிற்கு ஓடி வந்தார். தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து எரித்து ஞான நெருப்பால் உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேனினி முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரியை சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். வட்டிலிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். நொந்து சுமந்து பெற்று நோகாமல் ஏந்தி முளை தந்து வளர்த்தெடுத்து தாளாமே அந்தி பகலாய் கையிலே கொண்டென்னை காப்பாற்றும் தாய்க்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள மானே தேனே தெய்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ? மெல்ல முகம் மேல் முகம் வைத்து முத்தாடி என்றன் மகனே என்று அழைத்த தாய்க்கு கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல்? முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே யானம் இட்டத்தி மூழ்க மூழ்கவேன் பாணர். ஏன் இந்த இடத்துல சொன்ன தெரியுமா? சமூக வலைதளங்கள் எல்லாம் இன்று வந்தது. நம்முடைய பாரம்பரியம் பல 1000 ஆண்டுகள் உயர்ந்தது. யங் என்டர்பிரினர்ஸ் மீட்டிங்னு ஒன்று நடந்துச்சு அமெரிக்காவில், டல்லஸ்ல. அதில் உரையாற்றுவதற்காக செஞ்சிருந்தேன். சொன்னார், ஒரே சின்ன பையன்கள்லாம் பெரிய பெரிய மல்டி மில்லியனரா எப்படி வந்தாங்களோ அத்தனை பேருக்குரிய கூட்டம். அதில் உரையாற்றுவதற்காக சென்றிருந்தார். வந்தோன்னு பேசினார். நான் செஞ்ச மொதல் வேலை தேவையில்லாத வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் பிளாக் பண்ணேன். தேவையில்லாத FB அக்கௌண்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணேன். என்னுடைய செல்போன் எனக்கு பேசுறதுக்கு மட்டும்தான். நான் படிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் நான் இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறேன்னு. அரை மணி நேரத்துக்கு மேல நான் செல்போன் யூஸ் பண்றதே இல்லைங்க. ஒரு நாள் கூட. உலகம் முழுவதும் என்னை எடுத்து சென்றது இந்த செல்போன் என்பதை நான் அறிவேன். யூட்டிலிட்டி ஆப்ஸை பயன்படுத்துறது 19% பேர். 81% இளைஞர்கள் தவறானவற்றிற்கே உபயோகப்படுத்துகின்றீர்கள். அதனால் தான் தடுமாறி போய் நிற்கின்றீர்கள் வாழ்க்கையிலே. பல்லு விளக்கிறத எடுத்து போட்டோ போட்டுட்டு எத்தனை லைக் வந்துச்சுன்னு 10 தடவை பாக்குறீங்க. நீ எல்லாம் எப்படி உருப்பட முடியும்னு சொல்றான். நினைச்சு பாரு. அப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? எவ்வளவு தவறான வழியிலே போய் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். எவ்வளவு நல்ல வேலைகள் இருக்கிறது. 168 பயணிகளை சுமந்து கொண்டு ஒரு விமானம் மத்தியதரை கடலிலே 25,000 அடி உயரத்திலே பறந்து கொண்டிருந்தது நண்பர்களே. திடீரென்று ஒரு வெடிச்சத்தம், புகைமண்டலம், மரண ஓலம் 10,000 அடிக்கு வந்துருச்சு. காக்பிட்ல இருந்து பைலட் வந்து எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுங்க, தண்ணியில் உள்ள போறீங்க. துணை விமானி மட்டும் விடாம ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு கிரீன் லைட் எரியுது. 5000 அடி உயரத்துக்கு வந்துருச்சு. காக்பிட்டுக்குள்ள பைலட்டும் போய் 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்றான். என்ஜின் ஆன் ஆயிடு.
தண்ணீரை தொட இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றுகிறார்கள். காரணத்தோடு பதிவு செய்து முடிக்கின்றேன். எமர்ஜென்சி லேண்டிங்னு பக்கத்து நாட்டில் தரையிறக்கிறான். 168 பேர், பல நாட்டுக்காரர்கள் வெளியில வர்றாங்க. நண்பர் விஜயகுமாரை போல பத்திரிகை நண்பர்கள் அங்கு நின்றவர்கள் போய் கேட்கிறாங்க, இறப்பினுடைய விளிம்பை தொட்டு விட்டு வந்தீர்களே, கடைசியாக என்ன நினைத்தீர்கள்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்றான். பேங்க் பேலன்ஸ் அனுபவிக்காம போறனே, அழகான மனைவியை விட்டு போறனே, நாட்டை விட்டு போறனே, வீட்டை விட்டு போறனே, என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டு விட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி கதறி அழுதேன் என்று பதிவு செய்த 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளும். நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் முயுவ விளக்க உரை. நண்பர் போல் நன்மையானவற்றைச் சொன்ன போதிலும் பகைமை கொண்டவர் சொல்லும் சொற்களின் உண்மை தன்மை விரைவில் உணரப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நண்பர்களைப் போல் நன்மை தருவனவற்றைச் சொன்னாலும் நம்மோடு மனத்தால் கூடாதவர்களின் சொற்கள் நன்மை தராதனவே என்று விரைவில் அறிந்து கொள்ளலாம். கலைஞர் விளக்க உரை. பகைவர் நண்பரைப் போல இனிமையாக பேசினாலும் அந்தச் சொற்களில் கிடக்கும் சிறுமை குணம் வெளிப்பட்டே தீரும். நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் முயுவ விளக்க உரை. நண்பர் போல் நன்மையானவற்றைச் சொன்ன போதிலும் பகைமை கொண்டவர் சொல்லும் சொற்களின் உண்மை தன்மை விரைவில் உணரப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நண்பர்களைப் போல் நன்மை தருவனவற்றைச் சொன்னாலும் நம்மோடு மனத்தால் கூடாதவர்களின் சொற்கள் நன்மை தராதனவே என்று விரைவில் அறிந்து கொள்ளலாம். கலைஞர் விளக்க உரை. பகைவர் நண்பரைப் போல இனிமையாக பேசினாலும் அந்தச் சொற்களில் கிடக்கும் சிறுமை குணம் வெளிப்பட்டே தீரும். நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் முயுவ விளக்க உரை. நண்பர் போல் நன்மையானவற்றைச் சொன்ன போதிலும் பகைமை கொண்டவர் சொல்லும் சொற்களின் உண்மை தன்மை விரைவில் உணரப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நண்பர்களைப் போல் நன்மை தருவனவற்றைச் சொன்னாலும் நம்மோடு மனத்தால் கூடாதவர்களின் சொற்கள் நன்மை தராதனவே என்று விரைவில் அறிந்து கொள்ளலாம். கலைஞர் விளக்க உரை. பகைவர் நண்பரைப் போல இனிமையாக பேசினாலும் அந்தச் சொற்களில் கிடக்கும் சிறுமை குணம் வெளிப்பட்டே தீரும். நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் முயுவ விளக்க உரை. நண்பர் போல் நன்மையானவற்றைச் சொன்ன போதிலும் பகைமை கொண்டவர் சொல்லும் சொற்களின் உண்மை தன்மை விரைவில் உணரப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நண்பர்களைப் போல் நன்மை தருவனவற்றைச் சொன்னாலும் நம்மோடு மனத்தால் கூடாதவர்களின் சொற்கள் நன்மை தராதனவே என்று விரைவில் அறிந்து கொள்ளலாம். கலைஞர் விளக்க உரை. பகைவர் நண்பரைப் போல இனிமையாக பேசினாலும் அந்தச் சொற்களில் கிடக்கும் சிறுமை குணம் வெளிப்பட்டே தீரும். நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் முயுவ விளக்க உரை. நண்பர் போல் நன்மையானவற்றைச் சொன்ன போதிலும் பகைமை கொண்டவர் சொல்லும் சொற்களின் உண்மை தன்மை விரைவில் உணரப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நண்பர்களைப் போல் நன்மை தருவனவற்றைச் சொன்னாலும் நம்மோடு மனத்தால் கூடாதவர்களின் சொற்கள் நன்மை தராதனவே என்று விரைவில் அறிந்து கொள்ளலாம். கலைஞர் விளக்க உரை. பகைவர் நண்பரைப் போல இனிமையாக பேசினாலும் அந்தச் சொற்களில் கிடக்கும் சிறுமை குணம் வெளிப்பட்டே தீரும். நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் முயுவ விளக்க உரை. நண்பர் போல் நன்மையானவற்றைச் சொன்ன போதிலும் பகைமை கொண்டவர் சொல்லும் சொற்களின் உண்மை தன்மை விரைவில் உணரப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நண்பர்களைப் போல் நன்மை தருவனவற்றைச் சொன்னாலும் நம்மோடு மனத்தால் கூடாதவர்களின் சொற்கள் நன்மை தராதனவே என்று விரைவில் அறிந்து கொள்ளலாம். கலைஞர் விளக்க உரை. பகைவர் நண்பரைப் போல இனிமையாக பேசினாலும் அந்தச் சொற்களில் கிடக்கும் சிறுமை குணம் வெளிப்பட்டே தீரும். நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் முயுவ விளக்க உரை. நண்பர் போல் நன்மையானவற்றைச் சொன்ன போதிலும் பகைமை கொண்டவர் சொல்லும் சொற்களின் உண்மை தன்மை விரைவில் உணரப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நண்பர்களைப் போல் நன்மை தருவனவற்றைச் சொன்னாலும் நம்மோடு மனத்தால் கூடாதவர்களின் சொற்கள் நன்மை தராதனவே என்று விரைவில் அறிந்து கொள்ளலாம். கலைஞர் விளக்க உரை. பகைவர் நண்பரைப் போல இனிமையாக பேசினாலும் அந்தச் சொற்களில் கிடக்கும் சிறுமை குணம் வெளிப்பட்டே தீரும். நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் முயுவ விளக்க உரை.
நண்பர் போல் நன்மையானவற்றைச் சொன்ன போதிலும் பகைமை கொண்டவர் சொல்லும் சொற்களின் உண்மைத் தன்மை விரைவில் உணரப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நண்பர்களைப் போல் நன்மை தருவனவற்றைச் சொன்னாலும் நம்மோடு மனத்தால் கூடாதவர்களின் சொற்கள் நன்மை தராதனவே என்று விரைவில் அறிந்து கொள்ளலாம். கலைஞர் விளக்க உரை. பகைவர் நண்பரைப் போல இனிமையாக பேசினாலும் அந்தச் சொற்களில் கிடக்கும் சிறுமை குணம் வெளிப்பட்டே தீரும். நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் முயூவ விளக்க உரை. நண்பர் போல் நன்மையானவற்றைச் சொன்ன போதிலும் பகைமை கொண்டவர் சொல்லும் சொற்களின் உண்மைத் தன்மை விரைவில் உணரப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நண்பர்களைப் போல் நன்மை தருவனவற்றைச் சொன்னாலும் நம்மோடு மனத்தால் கூடாதவர்களின் சொற்கள் நன்மை தராதனவே என்று விரைவில் அறிந்து கொள்ளலாம். கலைஞர் விளக்க உரை. பகைவர் நண்பரைப் போல இனிமையாக பேசினாலும் அந்தச் சொற்களில் கிடக்கும் சிறுமை குணம் வெளிப்பட்டே தீரும். நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் முயூவ விளக்க உரை. நண்பர் போல் நன்மையானவற்றைச் சொன்ன போதிலும் பகைமை கொண்டவர் சொல்லும் சொற்களின் உண்மைத் தன்மை விரைவில் உணரப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நண்பர்களைப் போல் நன்மை தருவனவற்றைச் சொன்னாலும் நம்மோடு மனத்தால் கூடாதவர்களின் சொற்கள் நன்மை தராதனவே என்று விரைவில் அறிந்து கொள்ளலாம். கலைஞர் விளக்க உரை. பகைவர் நண்பரைப் போல இனிமையாக பேசினாலும் அந்தச் சொற்களில் கிடக்கும் சிறுமை குணம் வெளிப்பட்டே தீரும்.